வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல 2019ல ரிலீஸ் ஆன அஸ்ஸாமி லாங்குவேஜ் படமான ஆமிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு நான்வெஜ் வச்சு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடண்ட். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர். அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெளிய இருந்து வேலை பார்க்குறாரு. தன்னோட குழந்தை கூட இவங்க தனியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிக்கிற மாரியான சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, வெஜ்ஜா இருக்க ஹீரோயின் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுறதுக்கான பழக்கவழக்கத்துக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கு ஹீரோ தான் காரணமா இருக்கான். இந்த பழக்கம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் நெருக்கமாக்கி பல இடங்களுக்கு ஊர்கள்ல சுற்றி வகை வகையான கறிகள சாப்பிட்டு பழகுறாங்க ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இவங்க நெருக்கமும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருது. 2 பேருக்கு உள்ளயுமே ஒரு ஈர்ப்பு இருந்தாலுமே, அத பெருசா வெளிய சொல்லிக்காம இவங்க பார்வையிலேயே கடத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கு. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு தன்னோட எக்ஸ்பெரிமென்ட்டுக்காக ஒரு நான்வெஜ் சமைச்சு குடுக்குறான். அந்த நான்வெஜ் என்ன? இவங்களோட அந்த பழக்கவழக்கம் எதுல போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப சட்டிலா, நீட்டா அந்த கதைக்கு என்ன தேவையோ அத பக்காவா குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு மேல தனக்கு அஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறத ஹீரோ காட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கட்டும். அத காட்டுனதுக்கப்புறம் அவரு குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹீரோயினுமே அப்படிதான். தனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் மீறி ஹீரோ மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதா இருக்கட்டும், அத அவங்க வெளிக்காட்டுற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்தது. குறிப்பா இது எங்கேயுமே செக்சுவலாவோ, ரொம்ப விரசமாவோ எதுவுமே இல்லாம, ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாரி இந்த படத்துக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக்கு பெரிய சப்போர்ட்ன்னே சொல்லலாம். ஏன்னா, மெதுவா போற கதைக்கு அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் கேட்கறதுக்கே ரொம்ப இதமா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேய பொறுத்தவரைக்கும், படம் ஆரம்பிச்சு கரெக்ட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கதைக்குள்ள நகர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே தான் போகும்னே சொல்லலாம். இது என்னதான்டா நடக்கு அப்படிங்கிற மாரி இவங்க யோசிக்க வைக்கிற மாரியே இருக்கும். குறிப்பா இவங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த எல்லைய தாண்டி இதுக்கு போகுமோ அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். பட் அது எங்கேயுமே எல்லை மீறாம அவங்க கொண்டு போன விதம் வந்து சூப்பரா இருந்தது. ஏன்னா, அதுதான் இந்த படத்த ரசிக்க வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அத தாண்டி ஹீரோயினுக்காக குடுக்குற அந்த கறி இருக்குல்ல, அந்த கறிய வந்துட்டு எல்லாருமே விரும்புவாங்களா, அந்த சீன எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதே ரொம்ப வியர்டா தான் இருந்தது. ஏன்னா, அந்த சீனும் அவங்க சாப்பிடுறதாவே இருக்கட்டும், அது ரொம்ப வியர்டா தான் இருந்தது. அத சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ மேல கோவப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் இல்ல. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஹீரோ மேல இன்னமுமே லவ் கூடுது. அத தாண்டி அவங்க அத டேஸ்ட்ட புடிச்சுக்கிட்டதுனால, அத வேணும்னு நெனைக்கிறதுக்காக அவங்க ஒரு எல்லைக்கு போறாங்கல்ல. அந்த எல்லை தான் அன்பு எதையும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எல்லையா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. லவ் சீன்ஸ் ரொம்ப அழகா, நீட்டாவே இருந்தாலுமே, இந்த சாப்பாட்டு விஷயத்துல இவங்க ரொம்பவே எல்லை மீறி போன மாரி தான் இருக்கும். ஏன்னா, அந்த நான்வெஜ் வந்து ஆடுறதுலேருந்து, ஓடுறதுலேருந்து எல்லாமே அவங்க சாப்பிட்டு பழகுறப்போ, கடைசியா அவங்க சாப்பிடுற நான்வெஜ் வந்துட்டு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கும். சகிப்புத்தன்மை இருக்கவங்க மட்டும் தான் இத பார்க்கறதுக்கே மனசு வரும்னு சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ கொடூரமா இருக்கும். அந்த டிஷ் அவங்க காட்டுன விதம் அழகா இருந்தாலும், அத எப்புட்றா சாப்பிடுறான் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணும். அதனால நீங்க சகிப்புத்தன்மை இருக்க கொஞ்சம் வியர்டான படங்கள்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா, நீங்க தாராளமா பார்க்கலாம். குறிப்பா அதுல ஒரு லவ் சீன் இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அத கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தா எனக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறவங்க, தாராளமா பார்க்கலாம் மக்களே. படம் தமிழ் டப்ல இல்ல, சோனி லிவ்ல இருக்கு மக்களே. பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பாருங்க. உங்கள பெருசா எதுவுமே ஏமாத்தாது. அந்த ஸ்லோனஸ் மட்டும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல படமாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த ஒரு நிமிஷத்துல சந்திப்போம் மக்களே. நன்றி.